ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தந்தி ஒன்ல தமிழ் டப்பிங்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வெளியான கர்மா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் குஜராத்ல வண்டோடரா அப்படின்ற ஒரு சிட்டியில காஜல் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் ஆரம்பிக்குது. அவங்களோட வாய்ஸ் ஓவர்ல ஃபேமிலியை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ராகுல் அப்படின்ற ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. ரெண்டு பேருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்காங்க. இவங்களுக்கு ஜான்வின்னு ஒரு பொண்ணு, அவங்க ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் இவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறதுனால இவங்க இல்லாத நேரத்துல ஜான்வியை அவங்க பாத்துக்கிறாங்க. இவங்க ஒரு பீஸ்ஃபுல்லான பெர்ஃபெக்டான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவங்க ஹஸ்பண்ட் டெல்லியில ஒர்க் ரிலேட்டடா போயிருக்க அந்த சூழல்ல காஜலுடைய கலிக் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ராகுல்ல வாரணாசியில பார்த்ததா சொல்றாரு. ராகுல் அந்த ட்ரிப் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க இதை பத்தி கேட்கும்போது தான் வாரணாசிக்கு போகல அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே அவருடைய முகம் வந்து மாறுது. ராகுல் வாரணாசிக்கு எதுக்காக போனாரு, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள் என்ன, கர்மா இஸ் பூமராங் அப்படின்ற மாதிரி செய்வினை தன்னை சுடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க செஞ்ச ஒரு விஷயம் எப்படி இவங்களோட லைஃப் வந்து அப்சைட் டவுனா மாத்துச்சு அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்களோட சாமன் பர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். மத்தவங்க எல்லாருமே ஒரு டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டா கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. படத்துல ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட் வந்து கிரியேட் பண்ணிருந்தாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி வந்து பில்ட் ஆச்சு. இருந்தாலுமே மெலோட்ராமாவை அதிகமா வச்சு சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்றத ரொம்ப குறைச்சு வச்சதுனால இந்த படத்துல இருக்கிற அந்த கியூரியாசிட்டி வந்து டைல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்துல ரிவர்ஸ் சமூவ் பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க. இந்த படத்துல இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. படத்துல பேசிங் டீசெண்டா இருக்கும். டிராமாட்டிக் பொசிஷனல் லேக் ஆக தான் செய்யுது. மொத்தத்துல இது ஒரு ஆவரேஜான ஒரு படமா தான் வந்திருக்கு. படத்துல அடக்கான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். கர்மா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.